நல்லவர் அப்படின்னா, அவர் செங்கடலை 2ஆய் பிளந்தவர். யாருக்காக அப்படின்னா, முறுமுறுத்தாலும் அவங்களுக்காக என்ன பண்ணுறாரு? செங்கடலை 2ஆய் பிளந்து வெட்டாந்தரையில் அவருடைய ஜனங்களை நடத்தி செல்லுகிறவர். முறுமுறுத்தாலும் கண்மலையை பிளந்து அவருடைய ஜனங்களுக்கு தாகத்தை தீர்க்கும்படியான அவ்வளோ பெரிய நல்லவர் அவர். ஆமேன், ஆமேன். அதனால தான் மிரியாம் சொல்கிறாங்க, எங்களை வெற்றி சிறக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் ரொம்ப பெரியவர். ஆமேன். இன்னைக்கு நம்ம கூட பாருங்கள், யாருக்கெல்லாம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு, நம்ம கூட அப்படி தான். ஆமாம் தானே? முறுமுறுத்துட்டே இருந்தாலும், நன்றி இல்லாதவர்களாய் நம்ம இருந்தாலும், நன்றி இல்லாதவர்களாயின்னு சொல்கிறத விட இப்படி சொல்லலாம், நன்றி கெட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் எதிர்பார்க்குற நிறைய காரியங்கள் நம்ம கொடுக்காம நம்ம நன்றி கெட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு நல்லவராகவே இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். ஏன்னா அவர் மட்டும்தான் நல்லவர். அவர் சொல்கிறார், இந்த பூமியில் அவரை தவிர்த்து வேறு யாருமே என்னது இல்லையா, நல்லவர் இல்லை. ஆமேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்றைக்கு இந்த பெண்கள், இந்த ஞாயிறுக்கு நம்மளுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு தலைப்பு இருக்குது. ஆனால் இந்த உலக நாடுகள் கொண்டாடுகிற இந்த பெண்கள் தினத்துக்கு ஒரு அவங்க ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஆதாயம் அடையும்படி கொடுங்கள். ஆமேன். இன்னைக்கு இந்த வருடத்துக்கான பெண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற, இந்த உலக நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, ஆதாயம் அடையும்படி கொடுங்கள். கிவ் டு கெயின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா எதை கொடுக்கணும்னு அவங்க ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, உங்கள் குரலை என்ன பண்ணணுமா, கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் சமநிலையாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற ஒரு சட்டம் என்ன பண்ணணும், வரணும்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா ஜனங்கள் ஆதாயம் அடையும்படி ஆன ஒரு சட்டத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். இன்றைக்கி பெண் உரிமை, பெண்களுக்கான சட்டம், பெண் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருந்தாலுமே கூட அந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இப்போ இல்லை. என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் இல்லாத நிறைய வசதிகள் இன்றைக்கி பெண்களுக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட இன்னும் பெண்கள் தைரியமாய் வெளியே போயிட்டு வர்றது இல்லை. முடியாத நிலையில் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களில் அரசாங்கத்தை குறை சொல்லிட்டே இருக்கணும். அப்படின்னா அரசாங்கத்தை வர எல்லா அரசியல்வாதிகளும் நம்ம என்ன பண்ணணும், குறை சொல்லிக்கொண்டே தான் இருக்கணும். ஆனால் குறை சொல்லி கொண்டே இருந்தோம் அப்படின்னா முடிவு அது நன்மையாக என்ன பண்ணாதுங்க, இருக்காது. ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் தான். நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தை நம்மளை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு தலைப்பு, இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு காரியத்தை கேட்கிறாரு. என்னென்னா, என் மனவாளியே நீ ஆயத்தம்மா. ஆமீன். என் மனவாட்டியே நீ ஆயத்தம்மா. இது பெண்களுக்கான ஒரு செய்தியாய் மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளாதபடி விசேஷமாக இது அவர்களுக்கான வார்த்தையாக இருக்கட்டும். மற்றபடி திருச்சபையாக இருக்கிற நமக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, என் மனவாளியே நீ ஆயத்தம்மா, என் மனவாட்டியே நீ ஆயத்தமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது தெளிவாய் நம்மளுக்கு தெரியுது, ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு. இன்னைக்கா தெரியாது, நாளைக்கா தெரியாது, நம்மலாம் இறந்தப்புறமா தெரியாது, எப்போன்னு தெரியாது. ஆனால் வர போகிறாருன்றது சத்தியம், அது நிச்சயம். ஆமேன். ஆனால் அது இப்போவா கூட இருக்கலாம், அடுத்த நிமிஷமாக கூட இருக்கலாம், நாளைக்கா கூட இருக்கலாம். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எப்போ வேணாலும் கர்த்தர் என்ன பண்ணலாம், வரலாம். ஆனால் எப்போ வந்தாலும், நம்ம மரித்து போய் நம்ம வயசாய் மரித்தாலுமே கூட, அதுக்கப்புறமா அவர் வந்தாலுமே கூட, மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுப்பினா கூட நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழணும், எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக என்ன பண்ணணுங்க, வாழ வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறார், என் மனவாட்டியே என் மனவாளியே நீ ஆயத்தமா. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 12:4 நம்ம வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லெச்சை உண்டு பண்ணுகிறவளோ
எலும்புருக்கியாக இருக்கிறாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். அப்படின்னா என்னென்னா, கணவன்மாருங்கெல்லாம் சொல்லணும் நம்மளை பார்த்து, என் மனைவி தவிர இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது. ஒருவேளை கல்யாணம் ஆன புதுசில் நம்மளை புகழ்வாங்க, ஒரு சில பேர் புகழ்வாங்க, ஒரு சில பேர் கல்யாணம் ஆன பிறகு ஒரு மாதிரி என்ன ஆகிடுவாங்க, போர் அடிச்சிடும். நம்மளை பார்த்தா போர் அடித்த மாதிரி ஆகிடுவாங்க. சரி, ஆனால் அவங்க அந்த ஒரு தம்பதிகளே திருமணமாகி ஒரு 10-15-20 வருஷம் ஆன பிறகு அப்போ தான் அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும். என்ன வரும்னா, எம்மா நீ மட்டும் இல்லைன்னா என் குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, வேறு யாராலுமே நடத்தியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்னைக்கு மனைவியானவள் புருஷனுக்கு எப்படி இருக்கிறா அப்படின்னா, தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். நம்ம திருமணம் ஆகும் பொழுது அந்த மணப்பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா 2 பேர் இருப்பாங்க திருமணத்தில், பெண்கள். ஒன்று மணப்பெண், இன்னொன்று யார், இன்னொருத்தர் யார். இவங்க 2 பேருக்குமே வித்தியாசமாக என்ன பண்ணாது, தெரியாது. நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறத பார்த்து இதுதான் பொண்ணு போல இருக்குது என்ன பண்ணுவாங்க, நினச்சிப்பாங்க. ஏன்னா பொண்ணை விட அதிகமான அலங்கரிப்பு அது என்ன பண்ணிட்டு வந்துடும். அதனால் அதை என்ன பண்ணுவாங்க, இதுதான் பொண்ணு நினைப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி சொல்லுவாங்க, பொண்ணு அது கிடையாது இது. இந்த குழப்பத்தை மாற்றுறதுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறோம், ஒரு கிரீடத்தை வைக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவர் முறையில் திருமணம் நடைபெறுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கிரீடத்தை வச்சுடுவாங்க. நிறைய ஒரு 90-99% எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கிரீடத்தை வைப்பாங்க. ஏன்னா இந்த குழப்பம் என்ன பண்ணக்கூடாது வந்துடும், யார் பொண்ணு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது பொண்ணுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அதே ட்ரெஸ் தோழி பொண்ணுக்கு என்ன பண்ணுறாங்க எடுத்துறதுனால நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. அதனால் இங்கே பாருங்கள், கிரீடமாக இருக்கிறாள் அப்படின்னா இந்த கிரீடம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா மணப்பெண்ணுக்குரியது. ஐ சும்மா இருக்கிறவங்களாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கிரீடத்தை எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. அது மணப்பெண்ணுக்கான ஒரு விசேஷமான ஒரு அலங்கரிப்பு. மணப்பெண் இவதான் மணப்பெண் சொல்லி அவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கக்கூடியது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் தலை மேலே இருக்கிற ஒரு கிரீடம். இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு அழகுன்னு சொல்லி அலங்கரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு அடையாளம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண். அந்த ஒரு வீடுகளில் இருக்கிற பெண் பிள்ளைகள் ஒரு பெண். வீடு சுத்தமாக இல்லைனாலே தெரிஞ்சிடும் அந்த வீட்டில் யாருமே பெண்கள் இல்லைன்னு அர்த்தம். வீடு சுத்தமாக இருந்தாலே தெரியும் அந்த வீட்டில் யாரோ ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது பார்க்கும்பொழுது பெண்களை விட ஆம்பளை பிள்ளைங்களே வீடு என்ன பண்ணுறாங்க, சுத்தமாக வச்சுக்கிறாங்க. எங்கள் பசங்களாம் தட்டை அவனுங்க சாப்பிட்டு தட்டை 2 முறை கழுவான். ஏன்டானா 2 முறை கழுவுனா தான் எப்படி இருக்குமா, நானாக எப்படி பண்ணுவேன். சில பேர் ஒன்றும் பாதியமாக கழுவி போட்டுருவோம், சில பேர் என்ன பண்ணுவோம் சுத்தமாக ஒரே முறை தான் கழுவான். ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க தான் தட்டை கூட 2 முறை கழுவானுங்க, சாப்பிட்ட தட்டை 2 முறை கழுவானு. கேட்டேன், அப்பா நான் வச்சுட்டு நானே கழுவிக்கிறேன். இல்லைம்மா 2 முறை கழுவினா தான் அவன் சாப்பிட்ட தட்டை என்ன ஆகுமா, சுத்தமாக ஆகுமா. அவ்வளோ சுத்தம் பெண்களோட யார் தான் இன்றைக்கி, ஆண்கள் தான். என்னை விட எங்கள் ஐயா தான் ரொம்ப சுத்தம். நானே எப்படி வேணால் மடிப்பேன், நானே ரொம்ப சுத்தமாக அப்படிலாம் பார்க்க மாட்டேன். ஆனால் எங்கள் ஐயா நீங்கள் கொடுக்குற காணிக்கை பாருங்கள், கிழிஞ்சு போயிருந்தாலும் என்ன உயிரை வாங்கி அதே மாதிரி 20 ரூபாய் வேணும்னு சொல்லி 2 20 ரூபாய் இருக்குது. ஆமாம் தானேங்க, ஒன்று ஆரஞ்சில் இருக்கும், ஒன்று என்ன இருக்கும் க்ரீனில் இருக்கும். அந்த ஆரஞ்சு 20 ரூபாய் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த 20 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன். ஒருவேளை பச்சை கலரில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி 20 ரூபாய் கிழியாமல் என்கிட்ட கேட்டேன். நீங்கள் கிழிஞ்சி போடணும், உங்களுக்கு பதில் நான் கிழியாத நோட்டை என்ன பண்ணது உள்ளே வைக்கணும். அவ்வளோ ஒரு அதாவது வேலைகளை நீட்டாக செய்கிறது பெண்களை விட ஆண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நீட்டாக செய்வாங்க. அந்த காலத்தில் அப்போல்லாம் வயதானவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களாம் நீட்டாக செய்வாங்க. ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பெண் பிள்ளைகளை கேட்டால் வேலையே என்ன பண்ண மாட்டோம், நம்ம செய்ய மாட்டோம். இந்த கிரீடம் அப்படின்றதுக்கான அடையாளம் அது பெண்ணுக்குரியதாய் இருக்குது, விசேஷமாய் மணப்பெண்ணுக்குரியதாய் இருக்கிறது. இது அலங்கரிப்பு. மனைவி அப்படி அதாவது இந்த கிரீடம் எது குறிக்குதுன்னா அது ஒரு அலங்கரிப்பு, ஒரு அழகை குறிக்கிறதாய் இருக்கிறது. இங்கே நம்ம 2 அலங்காரத்தை குறித்து நமக்கு தெரியும். முதல் ஒரு அலங்கரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு பிடித்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு போடுவோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் வயசானாலும் பரவாயில்ல, வயசானவங்களும் சொல்லலாம்,
இல்லை நீங்கள் உங்களோட புதுசாக நீங்கள் திருமணமான அந்த நாட்களை கூட நீங்கள் யோசித்து சொல்லலாம். சொல்லுங்கள், என் கணவனுக்கு பிடித்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னவங்களா கை தூக்குங்க. என் அம்மா ஒரே ஒருத்தரா? வெக்கப்படாமல் தூக்குங்க. யாரும் இல்லையா? ஒருத்தருமா? மஞ்சள் ஆண்டி சின்ன வயசில் சொல்லுங்கள். விஜயம்மா, பூமணி அம்மா கல்யாணம் ஆன புதுசில் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சமைப்பேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன், தலை வாருவேன். இது அந்த காலம். இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். முடிஞ்சா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தனியாக என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஆனால் அப்படி சொல்லுகிற ஒரு பிள்ளைகளாய் பெண்களாய் இருக்க நம்ம அழைக்கப்படலை. கணவனுக்கு கீழ்ப்படிந்து, ஆமேன், எதுவாக இருந்தாலும் சண்டை போட்டாலுமே கூட பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி அமைதியாக இருந்தோம் அப்படின்னா சண்டை கூட சுலபமாக என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். நம்மளும் கத்த அவங்களும் கத்த அப்படின்னா பிள்ளைகள் நம்மளை பார்த்து வளரும் பொழுது அந்த பிள்ளைகளும் நாளைக்கு திருமணம் ஆகும்பொழுது இதே பழக்கத்துக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. பிள்ளைகள் நம்மளை பார்த்து வளருகிறதுனால அது திருச்சபையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசீர்வாதமான பெண்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் நம்மளுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சாக இருக்கட்டும், நம்ம சமையலாக இருக்கட்டும், நம்மளுடைய வேலையாக இருக்கட்டும், எல்லாமே கணவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுன்ட்டு ஆசைப்படுவோம். இது ஒரு விதமான அலங்கரிப்பு. இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஆவிக்குரிய அலங்கரிப்பு. ஒரு உலக பிரகாரமாய் ஒரு கணவன் மனைவியாய் வாழ்கிற நம்மளே கணவனுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் நம்ம யோசித்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து ஒரு மணவாளனாக இருந்து மணவாட்டியாக இருக்கிற திருச்சபை கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு 4 விஷயம் இருக்குது. ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, மணவாளியே நீ ஆயத்தம்மா. ஆமேன். நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2, 3, 4 கடகடன் எடுத்துங்க வாசிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ என் நேசர் இருக்கிறார். என்னது, நிழலிலே வாஞ்சியாய் என்னவா உட்காருகிறேன். அடுத்தது, அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. என்னை விருந்த சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போக அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம அங்கே போகும்பொழுது அவருடைய கொடி நம்ம மேலே வீசும். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போக உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், மணவாளியே மணவாட்டியே, மணவாட்டியா இருக்கிறேன் திருச்சபையே, நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இங்கே பார்த்து சொல்கிறாங்க, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார், அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்குள்ளே வாஞ்சையாய் அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தோம் அப்படின்னா கடமைக்கு என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. இன்னும் சில டினாமினேஷன்களை நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னா கல்லறையில் எனக்கு இடம் வேணும்னு என்ன பண்ணுவாங்க, ஆலயத்தில் வந்து சேர சில கும்பல் இன்றைக்கும் நம்ம உலகத்தில் இருக்க தான் செய்து. இன்றைக்கி கல்லறைக்காக அல்ல, திருமணத்துக்காக அல்ல, குழந்தை பிரதிஷ்டைக்காக அல்ல, நம்ம திருச்சபைக்குள்ள ஆசையோடு எப்படி உட்கார்றாங்களாம், அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஆமேன். அப்படி வாஞ்சையோடு நீங்கள் தாகத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்தீங்கன்னா கர்த்தர் மணவாளனாய் வரும்பொழுது மணவாட்டியாய் உங்களை அந்த விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போக கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு அலங்கரிப்பு. என்ன அலங்கரிப்புனா, வாஞ்சையாய் என் நேசரை நான் பார்க்க போகிறேன், என் கர்த்தர் அவருடைய கொடி நேசமாக இருக்கிற அந்த கொடி என் மேலே படரும்படிக்கு அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது நான் ஆயத்தமாக இருக்கிறவளா இருக்கிறேனா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறாங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறார். என்னன்னா, என் பிரியமே. ஆமேன்.
எனக்கு பிரியமானவளே அப்படின்னு சொல்ல. 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த உலகத்தில் அநேக பெண்கள், இன்னைக்கு நிறைய பெண்கள் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி, உலகம் மாறிடுச்சின்னு அப்படின்னு சொல்லி தன்னை இந்த உலகத்துக்கு, அதாவது நம்மளுக்கு பெண்களுக்குன்னு இருக்கிற ஒரு கட்டுப்பாடு நம்ம சொல்லலாம். அப்படிலாம் இல்லை, இந்த உலகம் மாறிடுச்சு, ஜீன்ஸ் போடலாம், டிஷர்ட் போடலாம், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா ஹேர் கட் பண்ணலாம், எப்படி வேணா பேசலாம், எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற பெண்கள் சொல்றது. ஆனா நம்மளுக்கு இங்க சொல்லப்படுகிறது இப்படித்தான் இருக்கணுன்ற ஒரு வரையறை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. திருச்சபையில் அது வாலிப பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். கர்த்தர் நம்மளுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், இப்படித்தான் வாழணுன்றது ஒரு கட்டாயம், அது ஒரு கட்டளை. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு பெற்றோரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலகம் மாறிடுச்சு நீ என்ன அந்த காலத்தில் இருக்கிற என்ன பண்ணக்கூடாதுங்க சொல்லாதீங்க. பெற்றோர் இன்னைக்கு நம்ம சொல்லுகிறது நமக்கு நல்லது தான். ஆமேன். இன்னும் அந்த காலத்திலே புராணத்தையே நீ பாடின்னு இருக்கிறியே, இந்த மாதிரிலாம் பெற்றோரை பார்த்து இப்போ இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் சொல்லக்கூடாது, சொல்லாதீங்க. ஏன்னா பெண்கள் இப்படித்தான் வாழணுன்றது ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ணியம். ஆமேன்னு சொல்லுங்க. மற்ற பிள்ளைகள் இடறி விழறதுக்கு நம்ம ஏதுவாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது நம்ம பேச்சோ, நம்ம நடையோ, நம்மளுடைய ட்ரெஸ்ஸோ, நம்மளுடைய அலங்கரிப்போ ஆண்களை விழ வைக்கிற காரியமாக இதை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம அவர்களை அந்த மாதிரி ஒருவேளை அவர்களை நம்ம இழுக்க செய்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, எந்திர கல்லை கட்டி உன் ஆழத்தில் என்ன பண்ணுருவேன், போட்டுருவேன். மற்றவர்களுக்கு இடையூறாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்காதீங்க. மற்ற குடும்பத்துக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் மற்ற குடும்பத்தில் இருக்கிற ஆண்களை தான் என்ன பண்ணுறாங்க, வசப்படுத்தணுன்ட்டு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட இது நான் சொல்கிறது வெளியில் இல்லைங்க, திருச்சபைக்குள்ளே நடக்கிற நிறைய காரியங்கள். ஆமேன். அப்படியாப்பட்ட பெண்களாய் நம்ம இருக்க அழைக்கப்படலை. இப்படி தான் இருக்கணுன்றது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கட்டளையாக இருக்கிறது. அப்படி நம்ம ஒரு வேளை கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நம்மளுடைய குடும்பத்தை விட்டுட்டு மற்ற காரியங்களை நம்ம ஈடுபடுவோம் அப்படின்னா கர்த்தர் எந்திர கல்லை கட்டி ஆழத்துக்கு என்ன பண்ணுவார், போற்றார். ஒருவரும் அதிலிருந்து நம்மளை மீட்டு கொள்ள முடியாது. இங்கே நம்ம வாசிக்கலாம் 2 யோவான் 1:2. 2 யோவான் 1வது வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கடகரன் வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாள் பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறது போதும். தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாள். இங்கே அம்மாள் அப்படின்ற ஒரு வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா, வயதில் மூத்தவள். ஆமேன்னு சொல்லுங்க. வயசில் மூத்தவளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவித்த ஒருத்தராக என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஒரு சிலர் இதை ஆராய்ச்சி செய்கிறவங்க சொல்கிறாங்க, இதை அவர் மரியாளுக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் என்னதுங்க கிடையாது. ஆனால் இந்த கியூரியோஸ் அப்படின்னு ஒரு சில வார்த்தையை இந்த அம்மாள் அப்படின்னு இங்கே தமிழ் வேதாகமத்தில் தான் அம்மாள்னு சொல்லி குறிப்பிடுறாங்களே தவிர்த்து, இது மற்ற அந்த ஆங்கில வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா லேடி அப்படின்னா எலெக்ட் லேடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவள், தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அப்போ இந்த 2 யோவான் நம்ம வாசிக்கிறது யாருக்கு இந்த லெட்டர் அவர் எழுதுறாரு அப்படின்னா, அந்த அப்போஸ்தலனாகிய இந்த யோவான் ஒரு அம்மாள் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு, அதாவது வயதில் மூத்தவளுக்கு அந்த லெட்டர் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறாரு. இதை எழுதும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய ஒரு அம்மாள். சில பேர் சொல்கிறாங்க, அந்த ஊழியத்தை அவர் அங்கே முடித்துட்டு போகும்பொழுது அந்த திருச்சபை நடத்த ஒருத்தர் அங்கே தேவைப்பட்டது. அந்த திருச்சபையை நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு லேடி அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக அங்கே அர்ப்பணிக்கப்பட்டு அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் தான் இங்கே. இப்போ ஒரு பெண்ணை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு மூத்தவள் ஒரு வயதானவளை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. 4வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே
நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். உம்முடைய பிள்ளைகள் அப்படின்னா என்னன்னா, அவளுடைய பிள்ளைகள் இல்லை, அவள் நடத்துகிற பிள்ளைகள். அவள் நடத்துகிற அந்த திருச்சபையில், அந்த வீடு திருச்சபை, அந்த வீட்டில் வைத்து நடத்துகிற ஒரு திருச்சபையில் அங்கே நடத்தப்படுகிற பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லி நான் மிகவும் என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைகளை சத்தியத்துக்கு நேராய் நடத்துகிறோமா? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வருத்தப்படுறது, நான் ஏதாவது சொன்னால் இவன் என்ன பண்ணிடுவா, ஏதாவது பண்ணிப்பாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. சொல்லுவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அதை செய்யவே மாட்டாங்க. அவ்வளோ அளவுக்குலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்கு என்னது இல்லை, தைரியம் இல்லை. அதனால் எதை இந்த சத்தியத்தின்படி இதுதான் இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்தி, நீங்கள் கடினமாய் இந்த நல்வழி படுத்துறதுல பிள்ளைகளுக்கு கடினமாய் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு எனிமையாக ஒரு எதிராளியாக மாறினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பேசாமல் போவாங்களா, பேசாமல் போட்டோம். சாப்பிடாம போவாங்களா, எத்தனை நாளைக்கு சாப்பிடாம போவாங்க, சாப்பிடாம இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் ஏன்னா உங்களை நம்பி பெற்றோராக இருக்கிற உங்களை நம்பி கொடுத்துருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் கர்த்தர் உங்கள்கிட்ட தான் என்ன பண்ணுவார், கேட்பார். ஜாக்கிரதை உள்ள. ஏன்னா அவருடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா அந்த பிள்ளைகளை அவருக்கு நேராக நடத்துவீங்கன்னு நம்பி தான் அந்த பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாருன்னும் பொழுது அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் நடத்தலை அப்படின்னா, அவர்கள் ஜெபிக்கிறவர்களா இல்லை அப்படின்னா, அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இல்லை அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இங்கே தான் ஆராதிக்கிறாங்க, இங்கே தான் வேதத்தை வாசிக்கிறாங்க, இங்கே தான் கீழ்ப்படுகிற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் வீட்டில் அப்படிலாம் இல்லை அப்படின்னா, அது காரணம் சபை கிடையாது, அது காரணம் பெற்றோர்னு சொல்ல முடியாது. அது காரணம் தாய் தான், வீட்டில் இருக்கிற அம்மாங்க தான் அதுக்கு என்னது காரணம். சின்ன வயசுலேருந்தே அது இப்போ ஜெனியிலேருந்தே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் இந்த பவ்யா மாதிரிலாம் வந்த பிறகு அது வாய் பேசாது, இல்லைன்னா என்ன பண்ணாது, வாய் பேசும். அதனால் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், பெற்றோர்கிட்ட வாய் மட்டும் என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து ஆடவே ஆடாதீங்க. எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, அம்மாள் அப்படின்ற ஒரு அந்த லேடிக்கு ஆண்டவர் அந்த இங்கே யோவான் எழுதும்போது சொல்கிறார், உம்முடைய பிள்ளைகளில் சிலர் தான். அப்போ மற்றவங்களாம் எங்கே போனாங்க, நம்மளை மாதிரி தான் சத்தியத்தை கேட்டும் சத்தியத்தில் நடக்காமல் இருக்கிறாங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அந்த அம்மாள் போல் அந்த மூத்த ஒரு விசுவாசியை போல், அந்த மூத்த தாயாலை போல் நம்மளுடைய பிள்ளைகளை சத்தியத்தில் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 5வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அம்மாளே ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உனக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதலாக இருக்கிற பழைய கற்பனையை நான் உனக்கு எழுதுகிறேன். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, எது அன்புனா, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. இன்னைக்கு இந்த கற்பனையின்படி பெற்றோர் நடக்கல அப்படின்னா, இந்த கற்பனையின்படி பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதாரணமாக இல்லை அப்படின்னா, பெற்றோருக்கும் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் தான் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. பெற்றோர் ஆலயத்துக்கு வருகிறதை, ஆராதனைக்கு வருகிறதை மறுத்தீங்கன்னா, பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அம்மாவே போல நான் ஏன் போகணும் அப்படின்ற கேள்வி இங்கே வரும். ஆனால் இங்கே இருந்திருக்கிற இந்த லேடி, இந்த அம்மாள் அப்படின்ற ஒரு மூத்த விசுவாசி அங்கே அவர்களுடைய பிள்ளைகள், திருச்சபையில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு சாட்சி உள்ளவளாக இருந்தால், அன்பு, இந்த கற்பனையின்படி நம்ம வாழ்கிறது தான் என்னதுங்க, அன்பு. இந்த கற்பனையின்படி நான் வாழல அப்படின்னா, நான் கர்த்தரிடத்திலும் அன்பாக இல்லை, என் குடும்பத்துக்கும் அன்புள்ளவளாக நான் இல்லை. அது அடுத்து நம்ம வாசிக்கலாம். 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே மீறி நடக்கிறவன் தேவனை உடையவன் அல்ல. ஒருவேளை இந்த அன்புக்கு மாறாய், இந்த கிறிஸ்துவின் அன்புக்கு மாறாய், இந்த கற்பனைகளுக்கு மாறாய், என்ன கற்பனை, கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கற்பனை என்ன, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோட கர்த்தரிடத்தில் அன்பு செய். 1. 2வது
பிரதான கற்பனை, நீ உடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. ஒரு வேளை இன்னும் நான் இருமாப்பாய் சுற்றி கொண்டிருக்கிறேன்னா கிறிஸ்துவின் அன்பில் நான் இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, நான் மீறி நடக்கிறவன், நான் உபதேசத்தில் நிலைத்திராம நான் மீறி நடக்கும் பொழுது நடக்கிறவனா இருந்தேன்னா நான் தேவனை உடையவன் அல்ல. ஆமீன் சொல்லுங்க. 15-16 நம்ம வாசித்தோன்னா 1 யோவான் 2 வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள், அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. மாம்சத்தின் இச்சையும் பெருமையும் ஆகிய எல்லாம் உண்டானவைகள் அல்ல. ஆமீன் சொல்லுங்க. நம்ம தேவனுடைய உபதேசத்துல நின்னா மட்டும்தான் கிறிஸ்துவின் அன்புல நம்ம இருக்கிறோம். இங்க சொல்றாங்க, மாம்சத்தின் இச்சை, பெருமை, வீண் பெருமை, சண்டை, இச்சைகள் இல்ல, ஒருமனப்பட்டு போகாத அந்த ஒரு இருதயம், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை பார்க்கறதெல்லாம், இன்னைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு தான் என்ன ஒரு ஆசைன்னா, பார்க்கறத நான் என்ன பண்ணணும், வாங்கிடணும். அந்த புடவையா வாங்கிடணும், நகையா வாங்கிடணும், இதுவா எல்லாமே பார்க்குறதே. நம்மளுக்கு மிஞ்சி எதையும் என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, வாங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த புடவை வேணும்னா வீட்டில் இருக்கிற 2 புடவை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு புடவை என்ன பண்ணுங்க, காசு கொடுத்து வாங்க. இப்படி வாங்கலைன்னா மூட்டை கட்டி 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 ட்ரெஸ்ஸுங்களை என்ன பண்ணணும், வீட்டில் குப்பையாக தான் வச்சுன்னு இருக்குமே தவிர்த்து நம்மளுக்கும் அந்த ட்ரெஸ் பிரயோஜனமாக இருக்காது, மற்றவர்களுக்கும் அந்த ட்ரெஸ் என்ன பண்ணாது, பிரயோஜனமாக இருக்காது. அப்படி சேர்த்து வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பேர பிள்ளைகளுக்கு நான் தரேன், என் பிள்ளைக்கு தரேன். உன் பேர பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே இன்னும் 2 பீரோ ட்ரெஸ் என்ன பண்ணிடும், சேர்ந்துடும். அதெல்லாம் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். பழையசெல்லாம் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து யாருக்காவது கொடுத்துருங்க. உங்களுக்கு மிஞ்சி கண்களின் இச்சைகள் என்ன பண்ணாதீங்க, விழாதீங்க. நான் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் கண்களின் இச்சையில் என்ன பண்ணிடாதீங்க, விழுந்துடாதீங்க. கண்களுக்கு அது நல்லதாக தெரியும், முடிவில் அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது. அதனால் எங்கே நம்ம பார்க்குறோம், உலகமும் அது நிச்சை. ஏன்னா அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இங்கே ஆண்டவர் சொல்றார், அது பிதாவினால் உண்டானது அல்ல, அது மனுஷனால உண்டானது. மனுஷனால் உண்டாயிருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிமையாயிடக்கூடாது. உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நீங்கள் நிலைத்திருக்கணும் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அம்மாவை போல திருச்சபையிலையோ தன்னுடைய குடும்பத்திலையும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் நிலைத்திருக்கணும்னா இந்த கர்த்தருடைய அன்புல நம்ம என்ன பண்ணணும், முதலாவது நிலைத்திருக்கணும். 2 பேதுரு 1:10-11 நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். எதில் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, உங்கள் அழைப்பை உணர்ந்து கொள்ளணும். அந்த அம்மாள் தங்களுடைய அழைப்பு என்னது என்பதை உணர்ந்து கொண்டதுனால தான் அவங்கள நம்பி அங்கே ஒரு திருச்சபை, அவங்கள நம்பி அவ்வளோ விசுவாசிகள் அங்கே சொல்கிறாங்க, சத்தியத்தில் தன்னோட அங்கே இருக்கிற பிள்ளைகளை அவங்க நடத்தினாங்க. ஆமீன். இங்கே அப்படியாப்பட்ட ஒரு அழைப்பு இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்குது. ஆனால் அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணலைங்க, உணராதவர்களாய் நம்ம இருக்கிறோம். வாசிங்க இன்னொரு முறை 2 பேதுரு 1, ஆகையால் சகோதரரே, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் இடறுவதில்லை. இன்னைக்கு நிறைய டைம் ஏன் தெரியுமாங்க, நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து உலகத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு போராட்டம் ஏன் தெரியுமா இருக்குது. இன்னைக்கு ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஏன் தெரியுமா இந்த போராட்டம் இருக்குது. இன்னும் நம்ம அழைப்பை நம்ம உணரல, இன்னும் நமக்குரிய அந்த தெரிந்து கொள்ளுதலை நம்ம உணராத நிமித்தமாய் நம்ம நினைக்கலாம், எனக்கு வயசாயிடுச்சு, நான் இன்னும் சின்னவளாக இருக்கிறேன், நான் இன்னும் பெரியவளாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நான் ஊழியத்தெல்லாம் செய்ய எனக்கு எந்த தகுதியுமே இல்லையே, நான் ஊழியத்தை செய்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. இந்த திருச்சபையில் இருக்கிற நம்ம மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் விழுந்த ஒரு கடமை என்ன தெரியுமா, எல்லாருடைய தலைமையிலையும் கர்த்தர் அழைப்பை வைத்திருக்கிறார். எல்லாருடைய தலையின் மீது ஒரு தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார் போது அந்த அழைப்பை உணராதவர்களாய், அந்த தெரிந்து கொள்ளுதலை உணராதவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா நம்ம இடறி விழுவோம்.
இடறி விழுறதுக்கு எதுக்கு அடையாளன்னா, உலகத்துக்கும் போராடுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் போராடுவோம். அப்படி போராடுறோம் அப்படின்னா அழைப்பு இன்னும் நம்மளுக்கு தெரியல, தெரிந்து கொள்ளுதல் இன்னும் தெரியல. அப்படி இடறி விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கிவிட கடைசியில் யாருமே வர மாட்டாங்க என்பது தான் நிச்சயம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணம் வேற யாரால என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. அதனால முதலாவது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மேலே பெரிய அழைப்பு. இங்கே இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மேலே பெரிய ஒரு அழைப்பு, ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கும் போதே பிசாசு நடுங்கும். நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய வாயை நீங்கள் விரிவாய் திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுதே ஜனங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருவார்கள். அப்படியாப்பட்ட அபிஷேகம் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் வாலிப பெண் பிள்ளைகளுக்கும் இருக்குது. அந்த அழைப்பு உணர்ந்து நடந்து கொள்ளுங்க. அந்த அழைப்பை உணராமல் நீங்க இன்னுமோ உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருப்பீங்கன்னா ஒரு நாள் அந்த அழைப்பு உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா திரும்ப நீங்க எவ்வளவு அழுதாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. ஆமென். அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அந்த அழைப்பை, அந்த தெரிந்து கொள்ளுதலை, அந்த அம்மாளை போல், அந்த மூத்த இந்த விசுவாசி, அந்த திருச்சபையை நடத்தின அந்த அம்மாளை போல், அந்த லேடியை போல, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவளை போல நமக்கு ஒரு அழைப்பு, நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணாங்க, அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் நடந்து கொள்ள அவசியமாக இருக்குது. அப்படி உணர்ந்தால் மட்டும்தான், அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த பரிபூர்ணத்துக்குள்ளாய் நம்ம போக முடியுமே தவிர்த்து வேற எப்பவுமே போக முடியாது. ரெண்டாவது நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், குணசாலியே. ஆமென் சொல்லுங்க. குணசாலி என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, தன் குடும்பத்தை எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கிறவள் தான் குணசாலி. ஆமென் சொல்லுங்க. வீண் செலவை பண்ணுகிறவள் குணசாலி அல்ல. தன்னுக்கு மிஞ்சி எனக்கு இருக்கிறது போதும் நினைத்து வாழுகிறவள் தான் குணசாலி. என் ஆடம்பரத்துக்காக நான் போய் கடன் வாங்கி நான் வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் குணசாலியான ஸ்திரீ அல்ல. ஆமென். அங்கே நம்ம வாசிக்கல, யோவான் 2:1-2 யோசுவா 2:1-2 யோசுவா 2:1-2. நூனின் குமாரனாக யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராக 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் பார்த்து வாருங்கள் என்றான். போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இங்கே நூனின் குமாரனாக யோசுவா 2 பேர் எரிகோவை சுற்றி அங்கே போயிட்டு வேவு பார்க்கும்படி அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்பி நான் சீக்கிரமாக அங்கே போகிறேன். இங்கே 9வது வசனத்தை நம்ம வாசித்தோன்னா, அந்த ஸ்திரீயின் வீட்டில் தான் இருக்கிறாள் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்களை கையும் மையுமாய் பிடித்து கொள்ள பிடிச்சு ஏதாவது என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ராஜா அவனை அந்த வேவுக்காரர் அந்த போயிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கூட்டின்னு வாங்கன்னு ஒரு ஆள் அனுப்புகிறாரு. இவங்க போயிட்டு கரெக்டாக அந்த ராகாப் வீட்டுக்கு போகும் பொழுது ராகாப் என்ன பண்ணுறான்னா, அவங்கள வந்து அந்த நூனின் அந்த யோசுவா அனுப்பின அந்த 2 பேர் என்ன பண்ணுறா, மறைத்து வைக்கிறதா நம்ம பார்க்குறோம். நீங்கள் வாசித்தீங்கன்னா 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி பரப்பப்பட்ட தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். சில காரியங்கள் பெண்களாக இருக்கிற நம்ம மறைத்து வைக்க வேண்டியது மிக 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 அவசியம். தன்னுடைய குடும்பத்துக்கான விஷயங்களை ஃப்ரெண்டு நம்பி கூட யார்கிட்ட என்ன பண்ணிடாதீங்க, தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. யார்கிட்ட என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. யாராக இருந்தாலும் ஒரு வசனம் இருக்கு, உன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிரு. யாரை நம்பி எதையும் குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஷேர் பண்ணாதீங்க. ஆமென். சில காரியங்களை மறைத்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். மறைக்க வேண்டியதை மறைத்து வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அது தெரிய வைக்க வேண்டியது இயேசுக்கு மட்டும்தானே தவிர்த்து ஜனங்களுக்கு இல்லை. அவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு வேளை கணவன் மனைவிக்கிடையே நடக்கிற ஒரு சண்டை சச்சரவுகளை கூட நீங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ போய் நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் கணவன்கிட்ட சமாதானம் ஆகிடுவீங்க. ஆனால் அவர்கள்
உங்களை பார்க்குற விதமும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கணவரை பார்க்குற விதமும் நீங்கள் போய் என்ன சொன்னீங்களோ அதே விதத்தில் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்களே தவிர்த்து மாற்றிலாம் பார்க்க மாட்டாங்க. கணவன்றது உங்களை நம்பி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு. ஆமென் சொல்லுங்களேன். அவரை உங்களை நம்பி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறான்னும் போது அவர் எப்படியாப்பட்டவராக இருந்தாலும், கோட் பண்ணிக்கோங்க, எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் நம்ம குடும்பத்தின் விஷயத்தை யார்கிட்டயும் போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லக்கூடாது, மறைத்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 9-10 உங்களுக்கு சமாதானம் வேணும்னா, சமாதானம் சந்தோஷம் வேணும்னா காரியங்களை வெளியே என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எதை கேள்விப்பட்ட போது தெரியுமாங்க, அந்த முன்னாடி வாசித்தீங்கன்னா அந்த ராகாப் அவர் 2 பேர்கிட்ட சொல்கிறா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னோ, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார்னோ, தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இனி உங்களுக்காக கர்த்தர் பண்ண எல்லா யுத்தத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டு இந்த எரிகோல் இருக்கிற நாங்கள் கலங்கி போயிருக்கோம். அப்போ அந்த ராகாப்புக்கு தெரியுது, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை என்ன பண்ண போகிறாரு, கொடுக்க போகிறாரு. உங்கள் தேசத்தை நீங்கள் அடையும் பொழுது என்ன பண்ணுங்க, நினச்சிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கயிறை உண்டு பண்ணி அந்த அந்த மறைத்து வைத்திருக்க அவங்க தேடி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டதுக்கப்புறமா ஒரு சிவப்பு நூலை கட்டி அவங்க 2 பேரும் அந்த ராகாப் ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டு அவங்க தப்பிச்சு போகிறாங்க. ஆமென் சொல்லுங்கள். இந்த சிவப்பு நூல் இவங்க 2 பேர் சொல்கிறாங்க, உன் குடும்பத்துக்கு ஒன்றும் நடக்காது, இதை அவங்களுக்கு ஆணையிட்டு சொல்கிறேன், ஆனால் நடக்கக்கூடாது, உன் குடும்பத்துக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் என்ன பண்ணேன், இந்த சிவப்பு நூல் உன் ஜன்னலில் என்ன பண்ணு, கட்டிவை, இதுதான் உனக்கு அடையாளமாக இருக்கும். நம்ம மோசே காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கூட சங்கார தூதன் எல்லாரையும் சங்கரிக்கும்படி வந்தாலும் கூட இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடுகளில் மாத்திரம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு பெண்களாக இருக்கிற நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் வீட்டில் தெளிக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கணும். சிவப்பு நூல் ஒரு அடையாளமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இதுதான் குணசாலியாக இருக்கிற ஒரு ஸ்திரீக்கான அடையாளம். என்னென்னா, தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறவளாக இருக்கிறார். தன்னுடைய யோசனையினால் அல்ல, தன்னுடைய வேலையினால் அல்ல, தன்னுடைய சம்பளத்தினால் அல்ல, தனக்கு இருக்கிற அந்தஸ்தினால் அல்ல, தனக்கு இருக்கிற பின்புலத்தினால, ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால இல்லை. எதனால தெரியுமா, ஜெபத்தினால. ஆமென் சொல்லுங்கள். அவங்க ஜெபிக்கும்பொழுது, நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் கணவன் மனைவி கைகோர்த்து இணைந்து ஜெபிக்கும்பொழுது உங்கள் குடும்பத்தில் இந்த சிவப்பு சணல் நூல் தொங்கும். ஆமென் சொல்லுங்கள். அதுதான் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பின் அடையாளமாக அது மாறும். பிசாசு நம்ம குடும்பத்தை அணுக முடியாது. இன்னைக்கு ஏன் தெரியுமா பிரச்சனை குடும்பத்தில் நடக்குது, ஏன் சில காரியங்கள், பிசாசோட காரியங்கள் நம்ம குடும்பத்தில் வருது, சிவப்பு சணல் நூல் நம்ம குடும்பத்தில் இல்லை, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்ம வீட்டில் தெளிக்கப்படலை. காரணம், பெண்களாக இருக்கிற நம்ம கைகளை கோர்த்து ஜெபிக்க மறந்துட்டோம். இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவி மாறுங்க கை கோர்த்து ஜெபிக்கிறோம்? இல்லை. இன்னிலிருந்து நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்யணும். குடும்பமாய் பிள்ளைகளோடு கை கோர்த்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3வது காரியம், கர்த்தர் நம்மளை பார்த்து சுவிசேஷிகியே அப்படின்னு நம்மளை அழைக்கிறார். இந்த போன வாரத்தில் நாங்கள் தியானிக்கும் பொழுது, இந்த ஆராதனைகள் நாங்கள் தியானித்தோம். ஏசாயா 40:9 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா சீயோன் என்னும் சுவிசேஷிகியே, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷகியே என்று கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்திரீயை பற்றி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதில் 4:8 வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒரு சமாரிய ஸ்திரீ
இயேசு ஒரு சமாரிய ஸ்திரியை நோக்கி வருகிறார். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து கேட்குறார், தாகத்துக்கு எனக்கு தண்ணீர் கொடு. அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் யூதராக இருக்க சமாரிய பெண்ணாகி என்கிட்ட நீங்கள் எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்னு. ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்தினால புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் கிட்ட தான் தேடி ஓடி வர்றாரு. இன்னைக்கு சுவிசேஷகியே என்று கர்த்தர் நம்மளை, பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சுவிசேஷகியே, சுவிசேஷகனே என்று அழைக்கப்படும் பொழுது அதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு சுவிசேஷகனுக்கான அடையாளம், இயேசுக்கு அந்த அடையாளம் இருந்தது என்ன தெரியுமா? யாவரையும் சமமாய் பார்க்குற ஒரு நிலை. கர்த்தர் தேடி தேடி ஓடி ஓடி வந்தது யாரை தெரியுமா? யார் இந்த உலகம் புறக்கணித்ததோ, யார் இந்த உலகம் ஊருக்குள்ளே சேர்த்துக்கலையோ, யார் எந்த குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டு இருக்குதோ அவங்களதான் தேடி ஓடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? போகிறார். அப்படியாப்பட்ட ஒரு குணத்தை உடைய ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கு அந்த குணம் நம்மளுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்படி அவகிட்ட ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 39:42 நம்ம வாசிக்கலாம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் ஊரில் உள்ள சமாரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இதுதான் சுவிசேஷகிக்கான ஒரு அடையாளம். என்ன தெரியுமாங்க? நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, நீங்கள் ஆண்டவரை பற்றி வேலை செய்கிற இடங்கள்லையும் குடும்பத்திலையும் உங்கள் குடும்பம் இருக்கிற அந்த நிலையை பார்த்தே ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டாங்கன்னா நீங்கள் தான் சுவிசேஷகி, நீங்கள் தான் சுவிசேஷகன். நம்ம மைக்கை பிடித்து நம்ம போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எப்படியாப்பட்ட வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம ஜனங்கள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், வேலை செய்கிற ஜனங்கள் மத்தியில், புறஜாதி மத்தியில் எப்படியாப்பட்ட வாழ்க்கை நம்மளை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா, கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லுகிறார்களா, அல்லது பேருக்கு தான் இது கிறிஸ்டியன் ஆனால் வாயை திறந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்களா, இது பண்ணுறதெல்லாம் கிறிஸ்துவனுக்கு அடையாளமாகவே இல்லைன்னு சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த சமாரிய ஸ்திரீ, நான் செஞ்சதெல்லாம் அவர் சொன்னார், அவர் தான் மேசியா, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி குடத்தெல்லாம் போட்டுட்டு ஊருக்குள்ளே ஓடி போயிட்டு ஜனங்கள்கிட்ட கிறிஸ்துவை அறிவிக்கிறவளாய் மாறினாள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எப்படியாப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம்? நீங்கள் அடுத்தது நம்ம நாலாவது காரியத்தை நம்ம ஏசாயா 52:7 நம்ம வாசித்தோன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற அவர்களுடைய பாதங்கள் எத்தனை அழகுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கி பெண்களாக இருக்கிற நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு சமாதானத்தை தான் கூறணுமே தவிர்த்து பெரிய பூகம்பமாக அவர்கிட்ட பேசி என்ன பண்ணக்கூடாது? பயந்து வர்றவங்கள கூட இன்னும் பயமுறுத்தி அனுப்பிடக்கூடாது. எவ்வளோ பயம் உள்ளவர்களாய் நம்ம கிட்ட வந்தாலும் பயந்து போய் வியாதியோடு, பிரச்சனையோடு, ப்ராப்ளமோடு, குடும்ப சூழ்நிலையோ எத்தனையோ பிரச்சனை தாண்டி உங்ககிட்ட பேசணும்னு அநேக ஜனங்கள் வந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு சமாதானத்தை கூறி நற்காரியங்களை ஏசு அவங்க அப்போ கணவன் மனைவி கூட ஒரு சண்டைன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல வராங்கன்னா, நீ பேசாமல் இரு, அப்போ பாரு அவர் திருந்துவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? அனுப்பக்கூடாது. அவர் பேசலைன்னா கூட பரவாயில்ல, அவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீ என்ன பண்ண செய்யன்னு சொல்லி என்ன பண்ணணுங்க? அனுப்பணும். எரியறதில் இன்னும் என்ன பண்ணக்கூடாது? எண்ணெயை ஊற்றி அனுப்பக்கூடாது. அடுத்தது நம்ம வாசிக்கலாம். கடைசியாய் புத்தி உள்ளவளே, கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நீங்கள் புத்தி உள்ளவளுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் என்ன பண்ணுறாங்க? புத்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. 5 கன்னிகைகள் என்ன பண்ணுறாங்களா? புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் அலங்கரிப்பு என்னென்னா, மணவாளன் வரும்பொழுது நாமளும் எதிர்கொண்டு போகணும் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. 2 பேரும் நீங்கள் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேறுபாடும் நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. தீவெட்டி இருக்குது, நல்லா அலங்கரித்து இருக்கிறாங்க, பாத்திரங்கள் இருக்குது, எல்லாமே வச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம பார்க்கும்பொழுது கூட கிறிஸ்துவ எல்லாரையும் பார்க்கும்பொழுது கிறிஸ்டியன், ஆமாம் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அடையாளம் தெரியுது. ஆனால் புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீகளுக்குள்ள அபிஷேகம் இருக்கும், புத்தி இல்லாதவர்களுக்குள்ள அபிஷேகம் இருக்காது. இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் தன்னுடைய பாத்திரத்தில், அது வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும்,
தன்னுடைய பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்களோ தங்களுடைய பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போகவில்லைங்க. பாத்திரம் அப்படின்ட்டு குறிப்பிடுகிறது எது தெரியுமா? நம்ம தான் இயேசுவுக்கு விலை உயர்ந்த பாத்திரங்களாக இருக்கிறோம். இந்த பாத்திரத்தில் அபிஷேகம் இல்லைன்னா நம்ம புத்தி இல்லாதவர்கள்னு அர்த்தம். அப்போ இந்த எண்ணெய் எது குறிக்குதுன்னா அபிஷேகத்தை குறிக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்போது இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 25:10 அப்படியே அவர்கள் மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமா இருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் மட்டும் அவர்களோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க? திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களை அறியேன். இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மளை பார்த்து நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லணுமா? நம்ம ஜெபிக்கிறதுனாலையோ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதுனாலையோ ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறதுனாலையோ நம்மளுடைய ரட்சிப்பு இங்கே முடியறது இல்லை. நம்ம ரட்சிப்பு எங்கே முடியும்? அங்கே தான் முடியும். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே பண்ணிட்டோம், இங்கே நம்மளுடைய ரட்சிப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அது இப்படி தானே வசனம் சொல்லுது. அதனால் நம்ம திருச்சபைக்குள்ளே வந்துட்டோம், மந்தைக்குள்ளே வந்துட்டோம், நம்ம அங்கே போயிடுவோன்ற மனக்கணக்கு தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க. மனவாட்டியாக இருக்கிற திருச்சபையே கணக்கு போடாதீங்க. ஞானஸ்தானத்தை எடுத்தும் ராபோஜனை எடுத்தும் எத்தனை பேர் இந்த கையில் இன்னும் பாவத்தை செய்கிறோம்? ஆண்கள் எத்தனை பேர் இந்த கையில் பாவம் செய்கிறோம்? பாக்கு போடுறோம், பாக்கு வாங்கின்னு போய் கொடுக்குறோம், போதை பொருள்களை வாங்கின்னு போய் கொடுக்குறோம். எத்தனை பெண்கள் இந்த கையில் உதவி செய்யாமல் இருக்கிறோம்? தீமை செய்கிறோம், நன்மை செய்கிறோமா, தீமை செய்கிறோமா? எத்தனை பேரோட கை இன்னைக்கு சுத்தமாக இருக்கிறது? ஆனால் நம்ம பேர் யாரு? கிறிஸ்டியன். கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. கிறிஸ்டியன் தானே தவிர்த்து கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. நம்ம வாசித்தோம் இல்லையா வேத பகுதி? ஒளியில் இருந்தா ஒளியில் நடக்கிறவன் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறான், அவனிடத்தில் கொஞ்சம் கூட இருள் இல்லை. நான் ஒளியில் இருக்கேன், நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டோம், நான் பாவம் செய்கிறேன்னா நம்ம ஒளியில் இல்லைன்னு அர்த்தம். நான் இன்னும் இதில் தான் இருக்கிறேன், இருளில் தான் நடக்கிறேன்னு அர்த்தம். இன்னமும் இருளில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்கலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்கள் அழைப்பு இன்னைக்கு இருளில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னும் அழைப்பை உணராத, இன்னும் அபிஷேகத்தை உணராத, கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த பாத்திரத்தில் அபிஷேகம் இல்லாத எத்தனை பேரோட பாத்திரம் காலியாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பி அனுப்புங்க. கண்களை மூடி தாகத்தோடு எத்தனை பேர் கேட்க முடியும்? இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதனைகளை மிஸ் பண்ணுறோம்? சபை திறந்தே இருக்கும், சபையை தாண்டி போவோம், சபைக்குள்ள என்ன பண்ண மாட்டோங்க, வரமாட்டோம். அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம்? இருளில தான் நடக்கிறோமே தவிர்த்து ஒளி நமக்குள்ள இல்லை. ஒளியை உடையவன் இருளிலே நடக்க மாட்டான். அழைப்பை உணர்ந்தவர்களாய் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுகிறேன். இன்னும் நான் எல்லாத்தையும் செய்தாலும் இன்னும் என் மேலே கர்த்தர் கிருபையை தான் இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இன்னும் கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அழைப்பை உங்கள் தலை மேலேருந்து எடுக்கலை. அப்படி எடுத்துட்டாரு அப்படின்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க. அழைப்பு இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும்னா நம்மளால முடியாது. புத்தி இல்லாதவர்களாக இன்னும் நம்ம இங்கே தான் இருக்க முடியுமே தவிர்த்து கர்த்தர் நம்மளை பார்த்து, இயேசு நம்மளை பார்த்து நான் உங்களை அறியேன்னு தான் சொல்லுவாரே தவிர, கர்த்தர் வரும்பொழுது, மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியாய் அவர்கிட்ட போனோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று அழைப்பு.
அபிஷேகம். அழைப்பை காத்துக்கொள்ள நமக்கு வேண்டியது அபிஷேகம். கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் மாத்திரம். ஆண்டவரே, ஒருவேளை உங்கள் அழைப்பை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னா, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை நான் அசட்டை பண்ணியிருப்பேன்னா, என்னை மன்னித்து அந்த கானானுக்கு, அந்த பூரணத்துக்கு, அந்த பரிபூரணத்துக்குள்ளாய், அந்த விருந்து சாலைக்குள்ளாய் என்னை அழைத்து கொண்டு போக என்னை நேரத்தில் தகுதிப்படுத்துன்னு சொல்றவங்க மாத்திரம். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. அப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் எங்களை அழிக்க நினைச்சாலும் உங்கள் அழைப்பு, உங்கள் மாறாத அந்த அழைப்பு, உடைய தெரிந்து கொள்ளுதல் எங்கள் சிரசின் மீது இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உடைய கிருபை எங்களை காத்து நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. நீர் எங்களை பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்டவளே, குணசாலியே, அப்பா நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீரே, புத்தியுள்ளவளே என்று சொல்லுகிறீரே, சுவிசேஷிகே என்று எங்களை அழைக்கிறீரே. அந்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருக்க உங்கள் விருந்து சாலைக்கு எங்களை அழைத்து கொண்டு போக எங்கள் பாத்திரத்தை எங்களை நிரப்பி எங்களை அனுப்புவோம் சுவாமி. கடைசியாய் பின்மாறி என் அபிஷேகம், அபிஷேகம் வேண்டுகிறோம் மாத்திரம். யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியாய் நிரப்பிடுமே. அபிஷேகம் வேணுன்றவங்க அபிஷேகம், மாம்சமான யாவர் கரங்களை தட்டி அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாமா? நிரப்பிடுமே பின்மாரியின் அபிஷேகம், மாம்சமான யாவர் மேலும் கரங்களை தட்டி பொழிந்திடுமே, ஆவியாய் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, மகிமை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமை காற்றாக வீசிடுமே, ஓ விருந்து சாலைக்கு அழைத்து செல்லுகிற அந்த மகிமை, பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிற அந்த மகிமை, அக்னி நாவாக அமர்ந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெரும் காற்றாக கண்களை மூடி ஜீவநதியாக பாய்ந்து கரங்களை தட்டி பின்மாரியின் அபிஷேகம், மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியாய் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பாமக்கு நன்றி. உடைய அபிஷேகம் இல்லாம, உடைய அழைப்பு இல்லாம அந்த விருந்து சாலைக்கு எங்களால் வர முடியாது சுவாமி. எங்களை நிரப்பி எங்களை நடத்தும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துற நல்ல தகப்பனே. ஆமேன்.